அப்பா 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 எங்க பள்ளியில நடன போட்டி வச்சிருக்காங்க, நான் கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். வாழ்த்துக்கள்மா. என்ன நடனம் ஆட போறீங்க? அதை இன்னும் நான் முடிவு பண்ணல, ஆனா நான் தான் ஜெயிப்பேன்ட்டு எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் நல்லா ஆடுவேனே, இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் முறையா கத்துக்கணும். என்ன ஏதாச்சும் நடன பள்ளியில சேர்த்து விடுறீங்களா? சரிம்மா, நான் விசாரிக்கிறேன். நீ போய் சாப்பிடு போ. சரிப்பா. கலை, சொல்லுங்க தாத்தா. அப்பா கொஞ்சம் வர சொல்லுமா. அப்பா, தாத்தா கூப்பிட்டாரு. இதோ வரேம்மா. அம்மா, போயிட்டு வரேன். இந்தா வாயாடி, தண்ணி கொண்டு போ. சும்மாவே ஆடுவ, இதில் வர நடன பயிற்சி வர போறியா? சரி, பார்த்து போயிட்டு வா. தலையரசிமா, இதோ கிளம்பிட்டேன்பா. தாத்தா, போயிட்டு வரேன் தாத்தா. கலை, இங்க வாம்மா. அங்கே போய் உங்கள் குரு வணக்கம் வைக்கணும், புரியுதாம்மா? குரு வணக்கம் தானே, வச்சிடலாம். போலாம்பா. இறங்குமா. என்னப்பா இடம் இது? இங்க ஏன்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதாம்மா உனக்கு கரக பயிற்சி. கரகமா? அப்பா அப்பா, வணக்கம்ப்பா, கொஞ்சம் பேசணும், அப்படி வரீங்களா? பாப்பா, இங்கே வாமா. பாப்பா, உன் பேர் என்ன? கலையரசி. பேருக்கு ஏற்ற மாதிரி அழகாக தமிழ் கலையை கற்றுக்கு வந்துட்டீங்களே. இன்னிலிருந்து இந்த பேரே எனக்கு பிடிக்கல. மா, குரு வணக்கம் வைமா. அண்ணே, சரிண்ணே, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி பாப்பா, போகலாம். போ. அம்மா, அந்த சொம்பு எடுத்துட்டு வா. பாப்பா, இங்கே வா. தலையில் வை. அப்படியே நட.
போய் அப்படி சுற்றி வா. நீங்கள் ஆடுங்க. ம், நேரா நேரா நேரா. ஒன்றும் இல்லை, முயற்சி பண்ணு. என்னாச்சு கலை? நீ நல்லா நடனம் ஆடுவேன்னு உங்கள் அப்பா சொன்னார். நீ நினச்சா இதை எளிதில் கற்றுக்கலாமே. எனக்கு இது பிடிக்கல. எனக்கு இதை கற்றுக்க அசிங்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அசிங்கமே இல்லாமல் சொல்லி தரீங்கல்ல. கரகம்ன்றது நம்ம தமிழ் கலாச்சாரம். நம்ம தமிழ் கலையில் நீ என்னத்தான் அசிங்கத்தை கண்ட? நான் நிறைய பார்த்துருக்கேன். வலையதளத்தில் குட்டி குட்டி பாவாடைங்களை போட்டுக்கிட்டு நாகரிகம் இல்லாமல் ஆடுவாங்க. நாட்டுப்புற கலைகள் அசிங்கப்பட வேண்டியதில்லம்மா, ஆச்சரியப்பட வேண்டியது. ஒவ்வொரு கலைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது, ஒவ்வொரு கல்வி இருக்குது. அந்த காலங்களில் விதைகள், நாட்டு விதைகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் சேர்த்து வைக்க சரியான ஒரு இடம் இல்லை. மழை காலத்தில் நிறைய விதைகள் நனைஞ்சி அழுகி பாழாகி போயிடும். அதனால் நாட்டு விதைகளை பாதுகாக்க விதைகள் தானியங்களெல்லாம் ஒரு கலசத்தில் போட்டு கோபுரத்தோட உச்சியில் வச்சு பாதுகாத்தாங்க. அந்த கலசத்தை தான் நம்ம கரகம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு திருவிழாக்களிலும் கரகத்தை தலையில் வச்சு நையாண்டி மேலே சத்தத்தோட நடனமாடி விதைகளை கொண்டு விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட நம்ம கலையை போய் நீ அசிங்கம்னு சொல்லலாமா? அப்போ அந்த குட்டை குட்டை பாவாடை போட்டு ஆடுறாங்களே அது கரகமே இல்லைம்மா. கரகத்தில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. பூக்கரகம், கிளி கரகம், தீக்கரகம், அடுக்கு கரகம், இப்படி சொல்லி ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. அவங்க ஆடுறதுக்கு கரகம் இல்லை, அது குருவன் குருத்தி ஆட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அவங்க மலையை வர்ணித்து அவங்க வாழ்கிற வாழ்க்கையை வர்ணித்து இப்படி ஆடின ஆட்டம் தான் அது. காலப்போக்கில் அதை பாடி அவங்க கொண்டாடி ஆடினால வயிற்று பொழப்புக்காகவும் ஒரு வேளை சோத்துக்கே திண்டாட்டமான நேரத்தில் வேறு வழி இல்லாமல் செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் அவங்கள அப்படி ஆட வச்சிட்ருக்கு. இந்த கரகத்தை கற்றுக்கினதுக்கு பிறகு நீ படிக்கும் பொழுது உன் கவனம் செதறாது. இருந்தாலும் மறைஞ்சு போன கலையை கொண்டு போய் ஆடனா எனக்கு பரிசு கிடைக்குமா? தமிழையே யாரும் மதிக்கிறதுல இதில் தமிழ் கலையை வேற யாரும் மதிக்க போறா? இப்படியே சொல்லிட்டு இருந்தா நம்ம தமிழ் கலை அழிஞ்சே போயிடுமே. சரி விடுங்க. எங்கள் அப்பா மேலே இருக்கிற அன்புக்காகவும் உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்காகவும் நான் கற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தெரியும் கலை, நீ கலையை கையில் எடுப்பேன்ட்டு. தமிழ்
போற? எப்பவும் குத்தாட்டம் தாண்டா. ஆமா மதி, நீ என்ன ஆட போற? எப்பவுமே அயல் நாட்டு நடனம் தான்டா. ஏய் சந்தாமர, நீ என்ன ஆட போற? என் புடவைய பார்த்தா உனக்கு தெரியல? ஆமா கலையக்கா, நீ என்ன ஆட போற? கரகம். என்ன அது கரகமா? டேய் சும்மா இருங்கடா. ஏன்டா அவனை சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா கலையக்கா என்ன ஆட போறான்னு கேளுங்களேன். நீ என்ன கலை ஆட போற? கரகம். கரகமா? நீ ஏன்க்கா சிரிக்கிற? சந்தோஷத்துல சிரிப்பு வருது கலை. எனக்கு போட்டியா இருந்தது நீ மட்டும்தான். உன் கூட ஆடவே எனக்கு பயமா இருந்தது. இப்போ கரகம் ஆட போறேன்னு சொல்லிட்டியா? அப்போ வெற்றி எனக்கு தான். அதை நினைச்சேன், சந்தோஷத்துல பொங்குறேன். ஏய் போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்கடா எல்லாம் போலாம். கலை, இங்கே வா. கலை, மனசில் எதையும் வச்சுக்காத. ஆட போகிற கலையை மதித்து சிரிச்சிட்டே ஆடு. எல்லாரும் ரொம்ப அழகாக ஆடினாங்க. இப்போ நம்ம போட்டியோட இறுதி கட்டத்தில் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் வெற்றியாளர்ன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெற்றியாளர்களுக்கு பரிசளிக்க வலைத்தலை பிரபலம் சிரிப்பு ஸ்னேகா நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்கள அன்போடு அழைக்கலாம். அது சிரிப்பு ஸ்னேகாவா? இப்போல்லாம் யாரை சிறப்பு அழைப்பாளராக அழைக்கணுன்னே தெரில நிகழ்ச்சிக்கு. இங்கே மட்டும் இல்லைம்மா, தமிழ்நாடு முழுக்க நிறைய கல்லூரிகளிலையும் நிறைய பள்ளிகளிலும் இதுதான் நடக்கும். பித்து பிடிச்ச மாதிரி சிரிச்சுட்டு ஒரு காணொலியை வெளியிட்டா அவங்க பிரபலமா. வாங்க வாங்க. திருமதி ஸ்னேகா, பசங்களுக்கு பரிசு அளிக்கிறதுக்கு முன்னாடி சாதா ஸ்னேகாவாக இருந்த நீங்கள் சிரிப்பு ஸ்னேகா எப்படி மாறினீங்க? அதுவா அதுவா இல்லை இல்லை இல்லை, போதும் போதும், இதிலே தெரிஞ்சிடுச்சு நல்லா. சரி, நம்ம பரிசளிக்க போயிடலாம். 3ஆம் பரிசு செந்தாமரை. 2ஆம் பரிசு மதி. மக்களே, 1ஆம் பரிசு வாங்குற வெற்றியாளர் யாருன்னு நம்ம மத்தியில் இருக்க சிரிப்பு ஸ்னேகா அவர்கள் அழைப்பாங்க. 1ஆம் பரிசு கலையரசி. அங்க பாருங்க. ஐயோ, 1ஆம் பரிசு கயல்விழி. ஐயோ, நான் தப்பா படிச்சிட்டேன். அந்த பொண்ணு பாவம். ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். எல்லா பெற்றோருக்கும் நன்றி, வணக்கம். இங்க பாத்தியா? இங்க பாத்தியா? சந்தோஷமா? இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? எத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட வச்சிட்டீங்க? சிரிச்சுட்டே ஆட சொன்னீங்க. என் ஆட்டத்தை பார்த்து எத்தனை பேருக்கு சிரிப்பா போச்சு. அதுவும் சிரிப்பு ஸ்னேகா சும்மாவே சிரிக்கும். அங்க பாருங்க, இன்னமும் சிரிச்சிட்டு இருக்கு என்ன பார்த்து. கலை 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 கலை, இந்த பேர் எனக்கு யார் தான் வச்சது? உங்கள் தாத்தா தாமா வச்சாரு. ஓ, நான் பிறக்கும் போதே முடிவு பண்ணிட்டீங்களா என்ன அசிங்கப்படுத்தணும்ட்டு? உன் பேருக்கு என்னம்மா குறை? கலையரசி. கலைகளுக்கெல்லாம் அரசியாச்சு நீ. சும்மா இருங்க தாத்தா. தேவையில்லாம அப்பா என்ன கரக கத்துக்க சொல்லி அதை போய் இன்னைக்கு நான் ஆடி எத்தனை பேர் மத்தியில அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா தாத்தா? தாத்தா தாத்தா, நான் தோத்து போயிட்டேன் தாத்தா. நான் தோத்து போயிட்டேன் தாத்தா.
அண்ணா, ம், வாங்க வாங்க, உட்காருங்கப்பா. ஆசானுக்கு குரு வணக்கம் செய்யுமா. பாப்பா அழுதுட்டு போனது மனசு கேட்கல. அதான் கலையை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கலை, இங்கே வாங்க. சொல்லுங்க. கலை, ஒரு கலைஞன் வெற்றியை நோக்கி ஓடக்கூடாது. வெற்றி தான் கலைஞனை தேடி வரணும். வெற்றி எங்க வந்துச்சு? வெத்தின்ற பேரு தான் வந்துச்சு. வருத்தப்படாத கலை. நீ ஆடின கரகாட்டத்தை பார்த்து எத்தனை குழந்தைகளோட பெற்றோர்கள் கைத்தட்டி பாராட்டினாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் இந்த தமிழ் கலை எடுத்ததே உனக்கு பெரிய வெற்றி தாமா. சும்மா இருங்க, தமிழையே யாரும் மதிக்கிறது இல்ல, இதுல தமிழ் கலைக்கு வேற போயிட்டீங்க. சரி, நீங்க எடுக்கிற நடன பயிற்சியில எத்தனை பேர் தான் இருக்காங்க? ஒரு 10 பேர் இருக்காங்கம்மா. பாத்தீங்களா, இதே நம்ம மாவட்டத்துல 10க்கும் மேற்பட்ட நடன பயிற்சி மையம் இருக்கு. ஒவ்வொரு மையத்திலயும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. மொத்தத்துல 1000 பேருக்கு மேல நடனம் கத்துக்கிறாங்க. 10 பேரை வச்சு என்ன பண்ண போறீங்க? 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. சொல்லுங்க. கலையரசி வீடா? ஆமா. கலையரசி அம்மா பார்க்கணும்னு எந்த அம்மா? அம்மா, வாங்க வாங்க வாங்க. மீனா, மீனா. சொல்லுங்க. கலை, மாவட்ட ஆட்சியாளர் தானே வந்திருக்காங்க. ஆமாம் தாத்தா. வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கலை, நான் ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? ஏன் வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வலையதளத்தில் உங்கள் கரகாட்டத்தை நேரலையில் பார்த்தேன். என்னை அறியாமலே நான் மெய் மறந்து போயிட்டேன். உன் வயசில் நான் இருக்கும்போது பார்த்து ரசித்த கலை இது. இப்போது அங்கங்கே குட்டப்பாவாடையும் ஆபாசமான வார்த்தைகளும் தான் வருது. உன்னோட 5 நிமிஷம் ஆட்டம் என்னை 10 வயசு குழந்தையா மாற்றிடுச்சு. அதான் உன்னை பாராட்டணும்னு உன் பள்ளிக்கு போனேன். நீ வீட்டுக்கு போயிட்டதா சொன்னாங்க. உடனே ஆசிரியர்கிட்ட விலாசம் வாங்கி உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்துட்டேன். அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா ஏன் அழுக வருதுன்னு தெரியல. அதுவா, நீ சாதிச்சிட்டல. ஆமா, எவ்வளவோ கலைகள் இருக்கு, நீ ஏன் தமிழ் கலையை தேர்ந்தெடுத்த? எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். ஆமா, நீங்க ஏன் தமிழ் கலையை தேர்ந்தெடுத்தீங்க? எங்க அப்பாவுக்கு பிடிக்கும். அப்பா, தாத்தா கூப்பிட்டாரு. அப்பா, கூப்பிட்டீங்களா? என்னப்பா, பாப்பா ஏதோ போட்டியில் கலந்துக்குதாமே, என்ன விவரம் பார்த்து? அது ஒன்றும் இல்லைப்பா, அவங்க பள்ளியில் ஏதோ நடன போட்டி வச்சுருக்காங்களாம். அதில் அந்த அம்மா கலந்துக்கணுமா. அதுக்கு பயிற்சி எடுக்க நல்ல நடன பள்ளியாக பார்த்து சேர்த்து விட சொல்கிறாங்க பாப்பா. அதெல்லாம் வேணாம் ராஜா, என் பேத்திக்கு நான் விட்ட கலையை மட்டும் சொல்லிக் கொடு, அது போதும். இப்போ யாருப்பா சொல்லித்தரா? உங்களுக்கும் வயசாயிடுச்சு. அதுதான்ப்பா நானும் சொல்கிறேன். 20 வருஷமாக ஆடின கலைத்துறையில் போதுமான வருமானம் கிடையாது. அதனால் அந்த கிராமத்தை விட்டு இந்த நரகத்தில் மாட்டிக்கிட்டேன். கூலி வேலை செய்து தான்ப்பா நான் உன்னை காப்பாற்றினேன்.
உனக்காக இந்த வீடு வாசல்லாம் நான் கட்டினேன். ஆனால் நான் கட்டின இந்த வீட்டில் ஒரு நாள் கூட நான் கண்ணீர் இல்லாமல் தூங்கினதே இல்லை. கண்ணை மூடுனா அந்த காலத்தில் நான் ஆடின நாட்டுப்புற காலத்தான்ப்பா ஞாபகம் வருது. பா பா என் பேத்திக்கு சொல்லி கொடுப்பா. சொல்லி கொடுக்குறேன்ப்பா, சத்தியமாக சொல்லி கொடுக்குறேன்ப்பா. சரிப்பா, இப்போ யாருப்பா அதை சொல்லி தருவா? இடையில மாத்திரை வாங்க போயிருந்தேன்ல, அப்போ என் பழைய சிநேகித மூந்த நான் பார்த்தேன். என் கூட நாடகத்திலலாம் நடிச்சிருக்கான். அவன் பேரன் எங்கேயோ நாட்டுப்புற கலையெல்லாம் சொல்லி கொடுக்குறானா, விலாசம் கூட கொடுத்துருக்கான். அங்கே போய் என் பேரை சொல்லு, அவனுக்கு எல்லா விவரமும் தெரியும். முகுந்தன் ஐயாவோட பேரன் தானே? ஆமாம். நான் நாட்டுப்புற கலைஞன் கலையரசனோட பையன். நான் நாட்டுப்புற கலைஞன் கலையரசனோட பையன். என் வாழ்நாளில் இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். எத்தனை மாசத்துல இந்த கலையை கற்றுக்கிட்டேன்? 3 நாள்ல கத்துக்கிட்டேம்மா. 3 நாளில் ஒரு கலைஞனை உருவாக்குறது எவ்வளோ சாதாரணமான விஷயமா? யாருமா அவங்க ஆசான்? இனியா, சொல்லுங்கம்மா. வண்டியில இருந்து அதை எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா. கலை, உன்னை நேரில் சந்தித்து நானே பாராட்டி மரியாதை செலுத்தலான்னு நினச்சேன். ஆனால் இதை நான் செய்கிறத விட உங்கள் தாத்தா கையால் செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குழந்தைக்கு போடுங்கப்பா. தம்பி, சொல்லுங்கம்மா. எங்கள் மாவட்டத்தில் புதுசாக அரசு பள்ளி கட்டியிருக்கோம். திறப்பு விழாவில் உங்கள் கலை நிகழ்ச்சி நடந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பமா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த நம்பிக்கையில் தானே நாங்கள் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் கலையோட வந்து கலை நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணிடலாம். ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நீங்கள் என்ன தொகை வாங்குறீங்க? கலைகலையாவும் மக்களுக்கே. நன்றிப்பா. அம்மா, பிரஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பலாம். போகலாம். சரி, வரேங்க. சரிண்ணே, நானும் கிளம்புறேன்.